சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சன்னா தோசை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோங்க. இதில் 2 கப் அளவு வெள்ளை கொண்டை கடலை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தோங்க. இப்போது அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருக்கோங்க. 2 கப் கொண்டை கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவா சேர்த்துக்கலாங்க. 2 கப் கொண்டை கடலை சேர்த்துருக்கோம். 1/2 கப் ரவா சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா திக்காக இருக்கு இல்லையா, இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆன பிறகு இது போல் நம்ம தோசை ஊற்றிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம தோசையை வார்த்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது போல் நல்லா செவந்து வந்த பிறகு தோசையை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தோசை. ரொம்ப ஹெல்தியான தோசையும் கூட. இதே போல் அடுத்து ஒரு தோசையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவுமே ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம்.
இதுக்கு நம்ம கார சட்னி ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கார சட்னி கூட சாப்பிட்றப்போ. இப்போ பாருங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான மொறுமொறுன்னு சன்னா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.